ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். சண்டைக்கோழி பூபி ராஜா மோடமங்கலம். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டம் 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், புறா கூண்டு கட்டினதுக்கு அப்புறமேட்டு இந்த வீடியோ எடுத்தது. அதாவது மேலே அந்த புறா கூண்டுக்கு மேலேருந்து வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம காட்டில் வந்து ஒரு மரம் கிடையாது 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடலக்காய் போடுறது, சோளம் விதைக்கிறது, அந்த மாதிரி. நான் நடுவில் ஏதோ ஒரு மரம் வச்சாலும் அதெல்லாம் வச்சா நிழலுக்கு சோளம் அதெல்லாம் வராது அப்படின்ட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அப்போயே பிளான் பண்ணேன், நம்ம இனிமேல் கோழி தான் வளர்த்த போகிறோம். அதனால் பார்த்தோம்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, மரம் வைக்கலாம் அப்படிங்கும்போது வேப்ப மரம் நமக்கு பஞ்சாயத்துலேருந்து, நம்ம மோடமங்கலத்து பஞ்சாயத்துலேருந்து ஃப்ரீயாக கிடச்சிது. ஒரு 200 மரத்துக்கிட்ட கொண்டாந்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ எப்படி வளர்ந்துருக்குன்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதே ஓவரால் வியூ தான். அதே புறா கூண்டு மேலேருந்து தான் வியூ எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 வருஷத்துக்கு அப்புறமேட்டு எடுக்கிறோன்னு வைங்களேன். பாருங்கள், பாதானிக்காய் மரம், அந்த செரிப்பழம் மரம், முருங்கை மரம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், முருங்கை மரம் எனக்கு எப்போயுமே ரொம்ப பிடிக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை மரத்துக்கு தண்ணி கம்மியாக இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக மழை பெஞ்சாலும் பார்த்தீங்கன்னா நல்லா துளுத்து தலையும். அந்த தலையை வந்து உடச்சி மாட்டுக்கும் போடலாம், ஆட்டுக்கும் போடலாம். உடைக்காமல் விட்டோம்னா அந்த காயும் பார்த்தீங்கன்னா வருமானம். எனக்கு வந்து அப்போ இருந்தே முருங்கை மரம் வந்து ஓகே, ஒரு நல்ல தொழில் தரக்கூடிய மரம்னு தான் நான் வச்சுருப்பேன் ஃபஸ்ட்டு இருந்தே. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, தண்ணி கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த செரிப்பழ மரம், அந்த நிறைய வச்சுருப்பேன் பாருங்க. வேப்ப மரம் முடிஞ்ச அளவுக்கு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் அப்போ வச்ச 200 வேப்ப மரம், அப்போ அதோடய பயன் எனக்கு தெரியவே இல்லை. இப்போ அதோட பயன் பார்த்தீங்கன்னா வரவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, கண்ணு பரவாயில்ல கண்ணு, நீ வந்து அப்போவே முடிவு பண்ணிவிட்டு, இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தெளிவாக முடிவு பண்ணிட்ட, இப்போ வந்து உனக்கு அது வந்து சப்போர்ட் பண்ணுது, பரவாயில்ல அப்படிங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதாவது இதே வியூ தான் நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த முன்னாடி இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி இருந்தது, எப்படி மாற்றிட்டோம். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையானங்கிறத நாம் தான் மாற்றிக்கணும். இப்போ வந்து கோழி வளர்த்துனா எனக்கு நிழல் இல்லை, மரம் இல்லைன்னா கண்டிப்பாக இருக்காது. நம்ம இன்றைக்கி வச்சோம்னா தான் வருங்காலத்தில் இன்னொரு 2-3 வருஷம் கழித்து நமக்கு வந்து நம்ம நினச்ச மாதிரி மாற்றிக்க முடியும். இன்றைக்கே வச்சு இன்றைக்கே வளர்ந்து நாளைக்கே வந்து நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் சாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே நினச்சா கண்டிப்பாக சாதிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், யாராச்சும் மரம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வாங்கி பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பாக நம்ம தோட்டம் வந்து சூப்பராக மாற்றிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், மரம் வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கு மட்டும் நிழல் இல்லை, மாட்டுக்கு நிழல் தருது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து மரம் வளர்ப்போம், கோழி வளர்ப்போம்னு அடிக்கடி சொல்கிற வார்த்தை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மரம் எங்கே ஒன்று கிடச்சிச்சின்னா உடனே வளர்த்த ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.